அவர் முன்வைத்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிரபாரின் வரலாறு இது. அன்பு தமிழ் உறவுகள், அதே போன்ற இஸ்லாமிய சகோதரர்கள், நம்ம ரெண்டு சாராருமே இதை பக்குவமாக அணுக வேண்டிய நேரம் இது. I who made an apology to the Islamic people. மன்னிப்பு ஏன் கேட்கறாங்க? நடந்தது பிழைங்கிறதுனால தானே கேட்கறாங்க. ඒගොල්ලෝ හිතනවාද ඒගොල්ලෝ දන්නවාද ගරු මන්ත්‍රීතුමනි ඒගොල්ලෝ පාඨශාලේ යන්න බෑ කියලා. අපි විවාදයට අදාළව කතා කරමු. அவருடைய நடத்தைகள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய நடத்தைகள் கிடையாது. என்ன மாதிரி அவர் நடக்கிறாருங்கிற அத்தனை பேருமே பார்க்குறீங்க. இந்த பிரபாகரன் அவர்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்தக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள். அவரையே அசிங்கப்படுத்துகிற செயலா இல்லையா இது? இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலே பிளவை உண்டாக்குவதற்கான ஒரு வழியா இல்லையா இது? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த உரையினூடாக ஒரு முக்கியமான விவகாரம் தொடர்பாகத்தான் இன்றும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பான ஒரு தனி வீடியோவை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இலங்கை முஸ்லீம்கள் 12 வயதுக்கு குறைவான பிள்ளைகளை திருமணம் இருக்கிறார்கள் என்றும் பெண்களுக்கு உரிமைகள் கொடுப்பதில்லை என்றும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதற்கு ஆதாரபூர்வமாக புள்ளி விவரங்களோடு நாம் வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் பார்க்காத சகோதரர்கள் நம்முடைய ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அப்டேட், ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் ஆகிய 2 சேனல்களையும் ஃபேஸ்புக், டிக்டாக் போன்ற தளங்களையும் நீங்கள் அதை பார்த்து கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற பகுதி என்னன்னா, இந்த சம்பவங்கள் நடந்ததற்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்திலே வந்து, நான் முஸ்லிம்களோட எதிரி இல்ல, முஸ்லிம்களுடைய நண்பர்கள், எனக்கு அந்த அண்ணன் சொன்னாரு, இந்த அண்ணன் சொன்னார் என்றெல்லாம் பிஸ்மில்லா சொல்லி எல்லாம் ஆரம்பிச்சு ஒரு கதையை பேசி இருந்தார். சரி, பரவாயில்லை, அவர் ஏதோ மனவர்த்தப்படுறாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு போல நினைக்கும் போது அதுக்கு அடுத்த நாள் மீண்டும் வந்து பாராளுமன்றத்தில் என்ன பண்றாருன்னா, கடுமையான காரசாரமான காட்டமான தேவையற்ற எந்த விதமான அடிப்படையமற்ற சில விமர்சனங்களை மீண்டும் முன்வைத்திருந்தார். ஆரம்பத்திலேயே நம்ம பேசும்போது அவருக்கு ரொம்ப மரியாதையாகவும் பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய கண்ணியத்தையும் கொடுத்துத்தான் நம்முடைய பதில்களை சொல்லி இருந்தோம். எதுக்காக நான் இதை சொல்ல வர்றேன்னா, என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் கடந்த வீடியோவிலேயே நான் சொன்னது போல, ஆரம்ப நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சில மனக்கசப்புகள் நமக்குள் இருந்தது உண்மை. அந்த மனக்கசப்புகள் தற்போது இல்லாமலாகி இருப்பதும் உண்மை. யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டம் இருக்கிற போது அவர்களுடைய போராட்ட விளிமியங்களில் ஏற்பட்ட சில சறுக்கல்கள் காரணமாக முஸ்லிம் தரப்புக்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி சில தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக வடக்கிலிருந்து 1990களில் முஸ்லீம்கள் மொத்தமாக வெளியேற்றப்பட்டதாக இருக்கலாம், காத்தான்குடி படுகொலையாக இருக்கலாம், ஏராவூர் படுகொலையாக இருக்கலாம். இப்படி பல படுகொலைகள் இஸ்லாமியர்களை நோக்கி நடத்தப்பட்டிருந்தது நமக்கெல்லாம் தெரியும். ஏன் நாங்கள் அதை திரும்ப திரும்ப பேசுறது கிடையாதுன்னா, இது ஒரு ஆரம்ப கட்டத்திலே நடைபெற்ற ஒரு கசப்பான நிகழ்வு, எங்களால் மறக்க முடியாத ஒரு கவலையான நிகழ்வு என்பதிலே மாற்று கருத்தில் இன்றைக்கும் அந்த காரியத்திலே பாதிக்கப்பட்ட சகோதரர்களுடைய உறவுகள் அவர்களை நினைவு கூறுகிற காட்சிகளை எல்லாம் நீங்க பார்க்கிறீங்க. இருந்தாலும் எந்த ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினரோ இஸ்லாமிய தலைவர்களோ அடிக்கடி விடுதலை புலிகள் எங்களுக்கு இப்படி செய்தார்கள், அப்படி செய்தார்கள் என்று மேடை போட்டு பேசுகிற காட்சியை நீங்க பார்க்க மாட்டீங்க. அதற்கான அடிப்படை என்னன்னா, நாம் தற்போது தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிறோம். யுத்தம் முடிவுற்று 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இப்படி போகிற நேரத்தில் புதிய ஜெனரேஷன் இடத்துல இந்த பிரச்சனைகள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களும் நாமும் சேர்ந்து மாமான் மச்சான்களாக, உறவுகளாக நமக்கு மத்தியிலே இன உறவோடு பழக வேண்டும், பயணிக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது. அதனால தான் இஸ்லாமிய தலைவர்கள் அந்த விவகாரத்தில் மிக தெளிவாக தங்களுடைய காரியங்களை முன்னகர்த்தி செல்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் என்ன பண்றாருன்னா, திரும்ப திரும்ப இனவாதத்தை உண்டாக்குவதை போன்று ஆரம்பத்தில் அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லி இருக்கிறோம். இதற்கு பிறகு அவர் கேள்வி முன்வைத்தாலும் ஆதாரபூர்வமாக வரிக்கு வரி புள்ளி விவரங்களோடு பதில் சொல்வதற்கு தயார். காரணம் என்னன்னு சொன்னா, நாங்கள் நம்புகிற எங்களுடைய மார்க்க விழுமியங்களை நிலைநாட்டுவதற்கு எங்களிடத்தில் திராணி இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை பொறுத்தவரையில் அவர் தெரியாம பேசுகிறார் என்கிற எண்ணத்தில் கடந்து போக முடியாமல் இருக்குது. அவர் திட்டமிட்டே சில இனவாத பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் அவர் பேசிய செய்திகள் இருந்தது. இப்பொழுது இரண்டாம் கட்டமாக அவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய செய்திகளும் மிக மோசமான செய்திகளாக இருக்கிறது. அதிலே அவர் முன்வைத்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம்
உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிரபாகரின் வரலாறு இது. 1990களில் வடக்கிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லிம்களை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வெளியேற்றியது சரிதான். அவர்கள் துரத்தப்பட வேண்டியவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்துத்தான் என்னுடைய தலைவன் வெளியேற்றினான் என்று அவர் பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார். அதற்கு பிறகு அவர் பேசின சில ஆடியோக்களும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா, தலைவர் வந்து வெளியேற்றிருக்க கூடாது, அவங்க எல்லாம் வெட்டி புதைச்சிருக்கணும், உள்ளுக்குள்ளே வச்சு நாங்கள் நம்ம சீமெண்ட் ஊசி இருக்கோம் என்று அவர் பேசுகிற காட்சிகள் எல்லாம் ஆடியோக்களாக வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அன்பு தமிழ் உறவுகள், அதே போன்ற இஸ்லாமிய சகோதரர்கள், நம்ம ரெண்டு சாராருமே இதை பக்குவமாக அணுக வேண்டிய நேரம் இது. காரணம் என்னன்னா, எவருடைய அரசியல் தேவைக்காகவும், எவருடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்காகவும், பிரதேச சபையினுடைய பிரதிநிதித்துவத்துக்காகவும் நாம் நமக்குள் அடித்துக் கொள்ளக் கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய இன உறவு கெட்டு போய்விடக் கூடாது. எத்தனையோ தமிழ் தலைவர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஐயா சுமந்திரனை பார்க்கிறோம், ஐயா ஸ்ரீதரன் அவர்களை பார்க்கிறோம், மரணித்த ஐயா சம்பந்தன் அவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்படி பல தமிழ் தலைவர்கள் இன நல்லுறவுக்காக பாடுபடுகிறவர்களை பார்க்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு புல்மோட்டையில் ஒரு பிரச்சனை வரும்போது ஐயா சுமந்திரன் அவர்களும் சாணக்கியன் அவர்களும் களத்தில் போய் நின்றதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற நேரத்தில் நீங்கள் அத்தனை பேருமே எங்களுக்காக அழுதது, கண்ணீர் விட்டது, குரல் எழுப்பியது, ஏன் வெளிநாடுகளில் பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதெல்லாம் நாங்கள் மறக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளவு நம்ம உறவாக இருக்கிறோம். பிட்டும் தேங்காய் பூவை போன்று நம்முடைய தமிழ் முஸ்லிம் உறவுகள் பாதுகாக்கப்பட்டு வருகிற நேரத்தில் தான் அர்ச்சுனா ராமநாதன் இதை எப்படியாவது பெட்ரோல் ஊற்றி கொளுத்த வேண்டும், தங்களுடைய அரசியல் லாபத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தடுமாறுகிறார். எனவே அவர் சொன்ன இந்த செய்திக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த தமிழ் சகோதரர்கள், என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள், உங்களுக்கு தெரியும் 1990களில் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய தலைமையில் முஸ்லிம்கள் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாத கசப்பான இந்த வரலாறு கடந்து வந்திருக்க கூடாத ஒரு நிகழ்வு என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய அத்தனை உறவுகளும் ஒரே நாளுக்குள்ள துரத்தி அடிக்கப்பட்டார்கள். தங்களுடைய சொத்துக்களை விட்டுவிட்டு, தாங்கள் அவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு உழைத்த அத்தனையும் விட்டுவிட்டு அவர்கள் வெளியேற வேண்டி இருந்தது. ஆனாலும் அந்த கசப்புணர்வு, அந்த மிகப்பெரிய கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் பின்னாட்களில் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிற போது விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனும் அன்டன் பாலசிங்கம் அவர்களும் கலந்து கொண்ட குறித்த நிகழ்வை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல பகிரங்கமாகவே அவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்ட காட்சியை நம்ம காண முடியும். முஸ்லிம் சகோதரர்களுக்கு கடந்த காலத்தில் நிகழ்ந்ததை பற்றி விடுதலை புலிகளில் வாழும் தமிழருக்கு தமிழ் தேசியத்தில் என்ன இடம் கிடைக்கும் என்று நீங்கள் கூற விரும்புகிறீர்கள்? இதை பற்றி தலைவரின் கருத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அதாவது தலைவரின் கருத்து எனது கருத்து ஒன்றுதான். அதாவது I who made an apology to the Islamic people or the Muslim people that what has happened in the past has to be forgotten, and we are willing to talk to them and resolve their problems of the Muslim people. மன்னிப்பு ஏன் கேட்குறாங்க? நடந்தது பிழைங்கிறதுனால தானே கேட்குறாங்க. குறிப்பாக ஒரு பத்திரிகையாளர் என்ன சொல்லுவாருன்னா, அன்டன் பாலசிங்கம் அவங்க பேச ஆரம்பிக்கும் போது, அண்ணா நீங்க பதில் சொல்லாதே, அதற்கு பிரபாகரன் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் பதில் சொன்னாலே பிரபாகரன் சொன்னதை போன்றுதான் என்று சொல்லிவிட்டு, பக்கத்துலாம் பிரபாகரன் இருப்பார், சன் டிவியினுடைய வீடியோ இன்றைக்கும் இருக்கிறது, அதில் அவர் பதில் சொல்லுவார். பதில் சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா, கசப்பான நிகழ்வுகள் நடந்து விட்டது, அது நடந்திருக்க கூடாது, அதையெல்லாம் நம்ம மறப்போம் மன்னிப்போம் என்று கடந்து போக வேண்டி இருக்கிறது. நான் மலையக தலைவர்களோடு பேச இருக்கிறேன், முஸ்லிம் தலைவர்கள் ரவுஃப் ஹக்கீம் உள்ளிட்டவர்களோடு பேச இருக்கிறோம், அவர்களை வன்னிக்கு அழைக்க இருக்கிறோம், அவர்களை எல்லாம் அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களை யாழ்ப்பாணத்தில் வந்து குடியேறுவதற்குரிய அவகாசம் எல்லாம் வழங்க இருக்கிறோம் என்ற ஒரு நீண்ட பேட்டியாக அவர் அதை சொல்லுவார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு சம்பவம் யுத்த காலத்திலே அனைவரையும் மீறியோ மீறாமலோ எப்படியோ நடந்து விட்டது, வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று இன்றைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அதற்கு பகிரங்கமாக விடுதலை புலிகள் மன்னிப்பு கேட்டார்களா இல்லையா? மன்னிப்பு கேட்கிறாங்கடா என்ன அர்த்தம்? தாங்கள் செய்தது பிழை என்று அர்த்தம். பிழையை உணர்ந்து அவர்களே மன்னிப்பு கேட்டிருக்கும் போது, நாங்களாம் யார் தெரியுமா? தமிழண்டா, தமிழண்டா, யாழ்ப்பாணம் தமிழண்டா. என்ன இது பேச்சு? உங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பினோமா, மீன் மார்க்கெட்டுக்கு அனுப்பினாங்களா? எதுக்கு அனுப்பினாங்க? அது போட்டு சொடக்கு போட்டு தமிழண்டா தமிழண்டா, நாங்கெல்லாம் யாழ்ப்பாணம் தமிழண்டான்னா அந்த தமிழ்நாட்டில் பசங்கள்லாம் சொல்லுவாங்க இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டாண்டு, அந்த மாதிரி ஒரு காமெடி பீஸை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிட்டீங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு என்ன கவலைன்னா,
சுமந்திரன் ஐயா போன்ற ஒரு கற்றறிந்த அறிஞர்கள் பாராளுமன்ற தேர்தலில் புறக்கணிக்கப்பட்டு அங்கிருந்த பல தலைவர்கள் புறக்கணிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு பீஸு பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்குது என்று யோசிக்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா நான் இப்படி கடந்த வீடியோவில் நான் இப்படி பேசலை. ஏன் பேசலைன்னு கேட்டால் அவர் பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய கண்ணியத்தோடு தான் நம்ம பேசணும். இப்போ ஏன் இப்படி பேச வேண்டி இருக்குதுன்னு சொன்னால் அவருடைய நடத்தைகள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய நடத்தைகள் கிடையாது. என்ன மாதிரி அவர் நடக்கிறாருங்கிற அத்தனை பேருமே பார்க்குறீங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, இப்படி எல்லாம் நடந்தா நாலு பசங்க வந்து நம்ம ஹீரோடா நம்ம தலைவன்டா அப்படின்னு நிற்பாங்கன்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. எப்படி நினைத்தாலும் இது 100% பிழை. மிஸ்டர் அர்ச்சுனா, உங்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிற, நீங்கள் படித்த ஒரு மருத்துவராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் என்ன பேசுறோம், இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது, விடுதலை புலிகளுடைய வரலாற்றிலே என்ன நடைபெற்றிருக்குங்கிறதா உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? தெரிஞ்சிருக்குதா? விடுதலை புலிகளுடைய தலைவர் மன்னிப்பு கேட்டதே உங்களுக்கு தெரியல. ஒரே நாள்ல ஒரு நாள் டைம் கொடுத்து அனுப்பின தலைவன் அவன் என்று ஒரு நாள் டைம் கொடுத்ததை பெருமையா பேசுறியே. அந்த ஆள் மன்னிப்பு கேட்டே போயிட்டாரு. நாங்க செஞ்சது பிழைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு நாள் டைம் கொடுத்துட்டு ஒரு சமூகத்தை ஊரை விட்டு துரத்தலாமா? அப்ப நாங்க சும்மா துரத்தல, ஒரு நாள் டைம் கொடுத்து துரத்தினோம். துரத்தினது பிழை, அதை பேசணும். சும்மா துரத்தவில்லை, ஒரு நாள் டைம் கொடுத்து துரத்தினோம்னா சரியாயிருமா அது? அப்ப நம்ம என்ன புரியணும்னா, துரத்தியது பிழை. அதை அவர்களே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கும் போது அந்த சம்பவம் நடந்தது பிழை என்பதை விடுதலை புலிகளை அன்றைக்கே ஒப்புக்கொண்டார்கள். ஆண்டன் பாலசிங்கம் உயிரோடு இருக்கும் போது, பிரபாகரன் உயிரோடு இருக்கும் போது நடந்த சம்பவம் இது. இந்த ஆளுக்கு தெரியவே இல்லை. இப்படி ஒரு நடந்த சம்பவமே தெரியல, தத்துக்குட்டியாட்டம் இருக்கிறாரு. இவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, ஏய் நான்லாம் தமிழண்டா, யாழ்ப்பாணம் தமிழண்டாண்டு அந்த சினிமா படத்துல வந்து காசை வாங்கிக்கிட்டு நடிக்கிற காமெடியன் மாதிரி என்ன பண்றாருன்னு கேட்டா வந்து பேசுகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது அப்ப இதுதான் உங்களோட ரியல் வீடு. இதுக்கு அந்த அதுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னா அவங்களோட வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 65. 65 ஆகுது. என்ன என்ன தொழில் பண்ணுறீங்க? ஆடு ஜம்பளத்துக்கு ஆடு அடுத்தவங்கட ஆட்டை எடுத்து மேய்ப்பீங்க. உள்ளே போய் பார்க்கலாமா? ஓ நாங்கள் 2 பேர் தானே. இதுதான் இவங்களோட ரியல் வீடு. ஆனால் இங்கே இருக்க முடியல. முன்னாடி ஒரு வீடு அவங்க வச்சுருந்ததுனால கொஞ்சம் சின்ன சின்ன திருத்த பணிகளை செஞ்சு மகளோட சேர்ந்து இப்போ அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. 65 வயசு. திடகாத்திரமாக தான் இருக்கிறீங்க. எஸ், ஆமாம். சரி, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான். ஆடு மேய்க்க காலையில் போயிடுவீங்களோ? 10 மணி மட்டும் போய் பின்ன 5. இப்போ ஆடு மேய்க்க போகிற இடத்துல இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம் இந்த யானை அடிக்கிற கதையெல்லாம். அப்போ என்ன எல்லாம் பார்த்து போகிறோம். அப்படி சம்பவங்கள் நடந்திருக்கா உங்களுக்கும்? இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் நடக்குது. அல்லாஹ் இது வரைக்குமா? சரி சரி, அல்லாஹ் காப்பாற்றுவான். இது நம்ம இந்த திட்டம் அல்லாஹ் வெற்றி பெற வைக்கணும்னு அல்லாஹ்ட துவா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். பார்க்குற சகோதரர்கள் நிலைமையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரமலானுடைய காலம்ங்கிறதுனால உங்களால் முடிஞ்ச உதவிகளை வாரி வழங்குங்க. ஜக்காத்து தான தர்மத்தை தாங்க. இவங்களுக்கு நம்மளால் எப்படி ஒரு சின்ன அளவுக்கு உண்டான ஒரு சொந்த வீட்டை அமைச்சு கொடுக்க முடியும்னாலும் அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா மக்களுக்கு? ஏதாவது சொல்கிறீங்களா மக்களுக்கு? பேசுகிறீங்களா? எனக்கு இந்த உதவியை செய்து தான் மிச்சம் ஒரு உதவியாக 65 வயசு ஆகிடுச்சுல்ல. சரி, மக்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான், ப்ளஸ் மக்களும் உங்களை கைவிட மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில் இருப்போம். நம்முடைய ஒரு முயற்சி, இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவான் இன்ஷா அல்லாஹ். சரியா? இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடத்துல இந்த கையால் இப்படி தொடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போனால் எனக்கு அந்த அவங்க முகடை வந்து தொட்டலாம், இதெல்லாம் தொட முடியும். இந்த தகரத்தை போட்டு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ளே நமக்கு நிற்கவே முடியலை. ஆனால் அவங்க வாழ்க்கை இதுக்குள்ளே தான் கடத்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது சுற்றி வரையும் தகரத்தை தான் அடிச்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சாதாரண சூட்டுக்கே ஏசி இல்லாமல் இருக்க முடியலை என்று யோசிக்கிற நேரத்தில் இவங்க ஏசியினோட கற்பனை கூட பண்ண முடியாது. சூடு, அதை சூட்டை எப்படி குறைக்கலாம் சின்ன அளவுலங்கிறது மட்டும்தான் அவங்களோட கற்பனையாக இருக்குமே தவிர வேறு எதையுமே அவங்களால செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறாங்க. அல்லாஹ் போதுமானவன். நீங்கள் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்கிற போது இதற்கெல்லாம் நம்மால் முடிந்த ஒரு தீர்வுகளை நாம் கொடுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். தலையில் பற்றாமல் வாங்கினாண்ணா, நீங்கள் படாமல் தான் வருவீங்க, நான் தான் தலை பட்டா போடும் இல்லையா?
விடுதலை புலிகள் உச்சத்திலே இருக்கிற காலத்துல தான் இந்த சமாதான பேச்சுக்களின் போது அவர்கள் இதை பேசுறாங்க. இதையே அவர்களுடைய கிழக்கு தளபதியாக கருணா அம்மான் இருக்கிற நேரத்தில் அவர் சுவிஸ் நினைக்கிறேன், சுவிஸுக்கு போயிருப்பாரு. அங்க தமிழ் சகோதரர்கள் அத்தனை பேரையும் வைத்து நடத்திய ஒரு மாநாட்டில் அவர் பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா, யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டது தவறு, அதுக்கு நம்ம வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம அப்பாவி இஸ்லாமியர்களோடு நம்ம வந்து இணங்கித்தான் போகணும், அவங்களுக்கு நாம இப்படி செஞ்சிருக்க கூடாது என்று அவரும் வருத்தம் தெரிவிப்பார். இதுல நிறைய சம்பவங்கள், கசப்புணர்வுகள், ரெண்டு பக்கமும் தாக்கங்கள் இருந்தது உண்மை. குடாநாட்டில இருந்து வெளியேறி போனாங்க, அதுக்காக கூட வருத்தம் தெரிவிச்சிருக்கோம். ஏன்னா அது வந்து இரண்டு இனங்கள், உண்மையில நாங்களும் அதுல சற்று தவறு விட்டதாக தான் நான் உணர்றேன். இப்போ உங்களுக்கும் அவருக்கும் வாய்க்கா தகராறு இருந்தால் அது எனக்கு பிரச்சனை இல்லை மிஸ்டர் அர்ச்சுனா. ஆனால் அவர் இதை பேசும்போது விடுதலை புலிகளுடைய கிழக்கு தளபதியாக இருந்தார், சமாதான முனைப்புகளில் மும்முரமாக ஈடுபட்ட ஒருவர். அந்த நேரத்தில் தான் அவர் பகிரங்கமாக இதை பேசுகிறார். இந்த பேச்சும் நமக்கு எதை காட்டுதுன்னா, விடுதலை புலிகள் ஒரு விவகாரத்தில் அந்த காலகட்டத்தில் தெளிவாக இருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய பயணத்தில் இஸ்லாமியர்கள் மீது நடத்திய தாக்குதல்கள், இஸ்லாமியர்கள் மீது அவர்களை வடக்கிலிருந்து வெளியேற்றியது, இதுவெல்லாம் பிழை, இது நடந்திருக்க கூடாது என்பதால் தான் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார்கள். அவங்களே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகு என் தலைவன் யார் தெரியுமா, எப்படி செஞ்சவன் தெரியுமான்னா, உன் தலைவன் மன்னிப்பு கேட்டது உனக்கு தெரியல, உன் தலைவன் வரலாறு தெரியல. இன்னும் சொல்ல போனால் தமிழ் சகோதரர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபாகரன் அவர்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு பிழைப்பு நடத்தக்கூடிய பல பேர் இருக்கிறார்கள். தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சீமானை நீங்க பார்க்க முடியும். அண்ணனோட போய் ஆமக்கறி சாப்பிட்டேன், அண்ணன் அப்படி துப்பாக்கி எடுத்து எனக்கு சுட சொன்னாங்க, அண்ணன் அப்படியே அது என்ன துப்பாக்கி சுடுறதுன்னா என்ன குருவியை சுடுறதா? அது இந்த சீமான் விடுகிற கதையெல்லாம் பார்த்திருப்பீங்களே, அடே அண்ணன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அண்ணன் என்னெல்லாம் சொன்னார் தெரியுமா. அது எல்லாரும் ஒரு படம் எடுக்க வந்த நேரத்தில் 10ஓட 11 அப்படியாப்பா நீ அந்தாலே இந்த மாதிரி அந்தால் பார்த்துட்டு அனுப்பி விட்டாரு. அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு 10-15 வருஷமாக தமிழ்நாட்டில் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறான் அந்தாள். முழுக்க முழுக்க இப்படி உட்கார்ந்து நாளைக்கு பிரபாகரனை பற்றி என்ன சொல்லுவோம்? பிரபாகரனை சந்தித்த பல தமிழக தலைவர்கள் இருந்தார்கள். அண்ணன் வைகோ அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள், நெடுமாறன் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள், இப்படி பல பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் சீமான சிவார் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அண்ணனோட அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படிமா அந்த ரசனையாக கதை சொல்ற. ஏன்னா இப்ப பிரபாகரன் உயிரோடையா இருக்காரு, நீ சொல்றது போய்ப்பா அப்படின்னு வந்து சொல்றதுக்கு இந்த மாதிரி பல கதைகளை உட்டடிக்கிற. சரி, அவனாவது கதையாக உட்டடிக்கிறான், ஏதோ ஒரு முறையாவது இப்படி அண்ணன் நல்லா இருக்கீங்களாண்டாவது பார்த்திருப்பான். இந்த ஆள் அப்படியாவது இருக்காரா? இவருக்கு பிரபாகரன் அவர்களுடைய வரலாறு தெரியவில்லை, அவர்களுடைய போராட்ட விளிமையங்கள் தெரியவில்லை, அவரையே அசிங்கப்படுத்துகிற செயலா இல்லையா இது? இரண்டு சமூகங்களுக்கு மத்தியில பிளவை உண்டாக்குவதற்கான ஒரு வழியா இல்லையா இது? அப்ப பிரபாகரன் அவர்களுடைய வரலாறும் தெரியாமல், பிரபாகரனுடைய பின்னணியும் தெரியாமல், விடுதலை போராளிகளுடைய விடுதலை போராட்டத்தினுடைய அடிப்படை கூட தெரியாமல் அர்ச்சுனா ராமநாதன் போன்றவர்கள் இப்போது இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷனுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம தலைவன் எப்படி தெரியுமா, எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, ஒரு கற்பனையான பொய்களை சொல்லி இந்த மாதிரி ஒரு உணர்வு தூண்டலை உண்டாக்கி தங்களுடைய கட்சி எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் குருட்டு சான்ஸ்லையாவது வென்று வந்துடணும் என்பதற்கான முனைப்பு இது. எனவே தமிழ் சகோதரர்கள் அவதானமாக இருங்கள், இஸ்லாமிய சகோதரர்களும் அவதானமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுடைய பேச்சுக்களுக்கு பின்னால் சென்று நாம் சமூகமாக சண்டை பிடித்துக் கொண்டிருக்க முடியாது. இவர் சொல்வது 100% பச்சை பொய் என்று நமக்கு தெரியுதா இல்லையா? பிரபாகரனே மன்னிப்பு கேட்டு முடித்த ஒரு விஷயத்தில் என் தலைவன் அப்படி வெளியேற்றினான் ஒருத்தன் சொல்றான்னா, அப்ப அது எவ்வளவு பெரிய வடிகட்டின பொய்யாக இருக்க முடியும்? ஏன்னா இவருக்கு பிரபாகரன் மன்னிப்பு கேட்டது தெரியாது. யாரோ ஒருத்தர் பிறகு சொல்லிட்டாங்க, பிரபாகரன் மன்னிப்பு கேட்டாருங்க, மன்னிப்பு கேட்டு விட்டாரா, நான் இருந்திருந்தால் அன்றைக்கே புதைக்க சொல்லி இருப்பேன். இப்ப தெரியுதா நீங்களாம் யாருன்னு? இந்த அர்ச்சுனா ராமநாதன்ங்கிறவரை வச்சு இந்த சமூகத்துக்கு மத்தியில், இந்த மக்களுக்கு மத்தியில் நம்ம இன நல்லுறவை உண்டாக்க முடியுமா? மருத்துவர் மாதிரி இருக்கணும், மருத்துவருக்கு எதிரானவன் மாதிரி இருக்கக்கூடாது. மருத்துவராக இருந்தால் மருத்துவரிடத்தில் தெரியுமில்ல எதிரான யாரா இருப்பாங்க, இப்படி இருக்கக்கூடாது. எனவே உங்களுடைய கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கள் சகோதர அர்ச்சுனா, மரியாதையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாராளுமன்ற வரப்பிரசாதத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு சமூகத்தின் மீது இட்டுக்கட்டுகிற காரியங்களில் ஈடுபடாதீர்கள். நாங்க ரொம்ப அடி வாங்கிட்டோம். அது யுத்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய உரிமைக்காக போராடி இருந்தாலும், உங்களுடைய உரிமைக்காக போராடுகிற அந்த படலத்திலே காத்தாங்குடி பள்ளிவாசல் படுகொலையாக இருக்கலாம், அல்லது ஏறாவூர் படுகொலையாக இருக்கலாம், புலனறுவை தாக்குதலாக இருக்கலாம், ஏன் தெற்கு வரைக்கும் உண்டான தாக்குதலாக இருக்கலாம். நாங்க வந்து ரொம்ப அடி வாங்கின ஒரு சமூகம், எங்களால் இனியும் முடியல, அவ்வளவு அடி வாங்கிட்டோம். அதற்கு பிறகும் நம்ம அத்தனை பேரும் மரியாதைக்குரிய ஐயா சம்பந்தனாக இருக்கலாம், ஐயா ஸ்ரீதரனாக இருக்கலாம், ஐயா சுமந்திரனாக இருக்கலாம், சாணக்கியனாக இருக்கலாம், மற்ற தலைவர்களாக இருக்கலாம், நம்ம அத்தனை பேருமே ஒன்றிணைந்து, எங்களுடைய இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கலாம், எல்லோருமே ஒன்றிணைந்து ஒரு பயணமாக நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இதை சீர்குலைக்கிற விதமாக யார் வந்தாலும் அன்பு தமிழ் உறவுகளே அடையாளம் கண்டுகொள்ளுங்கள், இவரையும் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். இந்த
செய்தியை கூட நான் உடனே அவர் பேசி அடுத்த நாளே பேசியிருப்பேன். நானும் வெளியூர் பயணத்தில் இருந்தேன். ரெண்டாவது 1க்கு 10 வாட்டி யோசித்தேன். அவர் இன நல்லுறவை கெடுக்கிறதுக்குண்டே வர்றாரு. பிரபாகரனே மன்னிப்பு கேட்டு போயிட்டாரு. அதை சொல்லும்போது நம்ம தமிழ் மக்கள் சகோதரர்கள் கூட தப்பா புரிஞ்சிடக்கூடாது, இருந்தாலும் சொல்லி ஆக வேண்டியிருக்கிறது. எனவே இதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுவதனுடைய நியாயம், வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கோரியிருக்கிறார். அது நடந்திருக்க கூடாது என்று அவர் நினைத்திருக்கிறார். அவர் அளவில் அவர் தெளிவாக மன்னிப்பு கேட்ட ஒரு விவகாரம். அதை இன்னைக்கு வீரம் மாதிரி அர்ச்சுனா பேசுறதுங்கிறது 100% பிழை. ஒரு நாள்ல டைம் கொடுத்து தான் அனுப்பினோம்னா ஒரு நாளில் 9 நாள் டைம் கொடுத்தாலும் ஒரு சமூகத்தை நீங்க வெளியேற்றிருக்க கூடாது. அப்படி செய்தால் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தில் நடக்கிற இந்த அநியாயத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது என்கிற கேள்வி எல்லாம் எழுந்துவிடும். எனவே நடந்தது நடந்து விட்டது, யுத்த காலமும் முடிந்து விட்டது. இப்பொழுது நாம் மாமான் மச்சான்களாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் வரலாறு தெரியாத சின்னம் சிறுசுகளிடம் சென்று பொய்யான வரலாற்றை சொல்லி உங்களுடைய தலைவராக நீங்கள் மதிக்கக்கூடிய, நாங்க அவர் தலைவராக ஏத்துக்கலாம், நீங்க தலைவராக ஏத்துக்கிறீங்க பிரபாகரன், அப்படிப்பட்ட ஒருவரை இப்படிப்பட்ட ஒருவர் கொச்சையாக தற்போது வரலாற்று திரிபோடு பேசி அவரையும் அவமானப்படுத்துகிற காரியத்தில் ஈடுபட்டு வருகிறார். எனவே அன்பு தமிழ் உறவுகள் இதை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். ஒருபோதும் இவரை போன்ற வரலாற்று திரிவு செய்யக்கூடியவர்களை விட்டுவிடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. கண்டிப்பாக அவருக்கு ஒவ்வொரு முறையும் பதில் கொடுக்கப்படும். ஜனநாயக ரீதியாக அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் என்ன பொய் சொன்னாலும் அந்த பொய்யை இப்படி ஆதாரத்தோடு நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறார். அதே நேரம் நாம் அத்தனை பேரும் உறவுகளாக, அன்பு உள்ளங்களாக எப்போதும் பயணிப்போமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏக இறைவன் நம் அத்தனை பேரையும் நல்ல விவகாரங்களில் ஒன்றிணைப்பானாக என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன்.